பழமையும் புதுமையும் நிறைந்து பல 100 ஆண்டுகளாக ஆத்தியடிப்பதியில் உறைந்து அருளாட்சி புரியும் ஆத்தியடி விநாயகனை முதல் கண் வணங்கிக் கொண்டு ஆத்தியடியானின் ஆலயத்தை இவ்வளவு சிறப்பாகவும் அழகாகவும் கட்டி கும்பாபிஷேகத்தையும் மிகவும் சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு இவ்வளவு காலமும் 3 வருடங்களாக உதவிகளை வழங்கிய வெளிநாடுகளில் வாழும் எமது சொந்தங்களுக்கும் ஆத்தியடியாரின் அடியவர்களுக்கும் முதல் கண் எமது நன்றிகளை தர்ம பரிபாலன சபையாகிய நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு காலமும் தாங்கள் வழங்கிய ஒத்துழைப்பினை தொடர்ந்தும் வழங்கி முழுமையாக ஆத்தியடியானின் திருப்பணியை நிறைவு செய்ய ஒத்துழைப்பை வழங்குமாறு தங்களை மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். ஆத்தியடியில் வாழ்கின்ற எமது சொந்தங்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் தங்களுடைய உறவுகளுக்கு தாங்களும் தங்களின் நன்றிகளையும் வேண்டுகோள்களையும் தெரிவிக்க வேண்டும் என எம்மை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒவ்வொரு சொந்தங்களினதும் வேண்டுகோள்களை காணொளிகளாக உங்களுக்கு தர்ம பரிபாலன சபையினராகிய நாங்கள் வழங்குவதற்கு கடமைப்பட்டுள்ளோம். முதலாவதாக திருமதி செல்வரத்னம் சீதாலட்சுமி அவர்களின் வேண்டுகோள்களை இங்கே தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். வெளிநாடுகளில் வாழ்கிற ஆத்தியடிவாழ் மக்களுக்கு அந்த உறவினர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போ ஆத்தியடிப்பிள்ளையார் கோயிலை பார்த்தால் மிகவும் நல்ல அழகாகவும் தேசத்தியோடு இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் கொடுத்த நிதி உதவியும் ஒத்துழைப்பும் மட்டுமல்ல, இங்குள்ள பிள்ளைகளும் அதே உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக்கொண்டு இங்கு தேசத்தியோடு தொழிற்பட்டதன் காரணம்தான் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டுமில்லை, இந்த கோயிலின் அழகுகளை பார்த்து கொண்டு வரும்பொழுது உங்களுடைய நீங்கள் செய்த உதவிகளை நாங்கள் மறக்கவும் முடியாது. வண்ணமாக உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்புடனும் ஆதரவுடனும் ஆலயத்தை சிறப்பாக கட்டி முடித்துள்ளீர்கள். இப்படி கட்டப்பட்ட ஆலயத்திலே பூஜைகளும் உற்சவங்களும் சிறப்பாகவும் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இருந்தாலும் இப்பொழுது எங்களுக்கு பெரிய சுமையாக இருப்பது ஒப்பந்ததாரர் கொடுக்க வேண்டிய ஒரு கடன் சுமை. இவ்வளவு காலம் நீங்கள் செய்த ஒத்துழைப்புடன் இதையும் நீங்கள் செய்து எங்களுக்கு பூரண ஆதரவு தருவீர்கள் என்ற மனத்தென்புடன் இதனை நாங்கள் உங்கள் முன் வைக்கின்றோம். ஆகவே தயவு செய்து நீங்கள் இவ்வளவு காலம் செய்த ஒத்துழைப்புடனும் எல்லா மக்களும் சேர்ந்து ஒப்பந்ததாரர் கொடுக்க வேண்டிய 50 லட்சம் ரூபாய் பணத்தை உங்கள் உதவியுடன் எங்களுக்கு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடனும் அனுபவனின் பூரண சிறுவை உங்களை கிடைக்கும் என்று நான் நம்பி உங்கள் இந்த கருத்தை முன் வைக்கின்றேன். வெளிநாடுகளை எல்லாரும் பணம் காய்க்கும் மரம் தானே என்று நாங்கள் நினைக்கையில் தான். இருந்தாலும் எங்களுக்கு உங்களுடைய உதவியை தவிர வேற வழியும் இல்லை. அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த உதவியை நீங்கள் கேட்டுத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது ஒன்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது. அந்த கடமையை நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துவதில் சில வேளை நீங்கள் எங்களை தவறாக நினைக்கக்கூடும். தவறாயும் மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆலயத்திலே சில விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நமது இளைஞர்கள் ஆத்தியடியிலே இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் ஆலயத்திலே எத்தனையோ வேலைகளை தாங்களாக நின்று முன் செய்கின்றார்கள். அத்துடன் கூலியாக்களை பிரித்தாலும் கூட அவர்களுடன் சேர்ந்து தாங்கள் ஒரு கூலியாக்களாக நின்று வேலை செய்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இருந்தும் சில பிரச்சனைகள் இங்கே தலைதூக்குகின்றது என்னவென்றால் இந்த கடன் சுமைதான் பெரிய சுமையாக இருக்கின்றது. மற்ற அதை நீங்கள் எல்லோரும் இதுவளகாலம் செய்த மாதிரி செய்து உதவி செய்து நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடனும் ஆதரவை நாங்கள் நாடி நிற்கின்றோம். இப்படிப்பட்ட நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மட்டுமல்ல,
நம்பிக்கையான நம்பிக்கையோடு வழிபட்டால் நிச்சயமாக வழி கிடைக்கும் என்பது எல்லோரும் தெரிந்த உண்மை. அது உங்களுக்கு நிமிஷமாக தெரிந்திருக்கும். இந்த நிலையில் நாங்கள் உங்களை வற்புறுத்தவில்லை, ஆனால் நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடனும் இந்த இதில் நீங்கள் எங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பு நல்க நாங்களும் அதை ஏற்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகின்றோம். நன்றி. சின்ன திருத்தம் நான் சொல்ல விரும்புகிறேன். சென்ற முறை ஒப்பந்ததாரர் கொடுக்க வேண்டிய பணம் 50 லட்சம் என நான் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் உண்மையிலே அது 67 லட்சம் என்பதுதான் செய்யாது என்பதை தங்களுக்கு அறிய தருகின்றோம்.